வெல்கம் டு எக்ஸ்ஹாப் தமிழ். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று அரசு ஊழியராக உங்கள் கனவை நிஜமாக்க எக்ஸ்ஹாப் தமிழ் உங்கள் சிறந்த துணை. கடந்த ஆண்டுகளின் தேர்வினை அடிப்படையாக கொண்ட முக்கியமான கேள்விகள் கடைசி வரை அவசியமாக பாருங்கள். கேள்வி 1. சங்க இலக்கியத்தில் ஐங்குறுநூறு எந்த இலக்கிய வகையில் அடங்கும்? ஏ. அகநானூறு, பி. சங்க இலக்கியம், சி. 18 கணக்கு, டி. புறநானூறு. சரியான பதில் பி. சங்க இலக்கியம். விளக்கம்: ஐங்குறுநூறு சங்க கால காதல் கவிதைகள் அடங்கிய நூலாகும். இது சிற்றிலக்கியங்களின் ஒரு பகுதி. இதில் 500 பாடல்கள் உள்ளன. அவை 5 புலவர்களால் எழுதப்பட்டன. இதன் முக்கியத்துவம் சங்க சமயத்து பண்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. கேள்வி 2. திருக்குறளை முதல் முறையாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களில் யார் மொழிபெயர்த்தார்? ஏ. ராபர்ட் கால்வின், பி. சாமுவேல் ஜான்சன், சி. கிறிஸ்டோபெலே, டி. ஜி. யு. போப். சரியான பதில் டி. ஜி. யு. போப். விளக்கம்: ஜி. யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்த முக்கியமான ஆளுமையாகும். இவர் 1886ஆம் ஆண்டு திருக்குறளை மொழிபெயர்த்தார். இது திருக்குறளின் உலகளாவிய பிரசாரத்திற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. கேள்வி 3. தமிழகத்தில் முதல் வீர திருமகள் யார் என்று அழைக்கப்பட்டவர்? ஏ. வேலுநாச்சியார், பி. ராணி மங்கம்மாள், சி. வேலுப்பிள்ளை, டி. பூமிநாதி அம்மையார். சரியான பதில் அ. வேலுநாச்சியார். விளக்கம்: வேலுநாச்சியார் 1730 முதல் 1796 வரை இந்தியாவின் முதல் பெண்கள் போராளிகளில் ஒருவர். இவர் பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய முதல் அரசி. இவரது வீரத்திற்காகவே முதல் வீர திருமகள் என்று அழைக்கப்பட்டார். கேள்வி 4. தமிழக சமூக சீர்திருத்த இயக்கங்களில் குதிரை சவாரி தீர்ப்பு எந்த சமூக பிரச்சினைக்காக வழங்கப்பட்டது? ஏ. சாதி ஒழிப்பு, பி. பெண்கள் கல்வி, சி. நிகரச்சாதி நுழைவு, டி. திருமண உரிமை. சரியான பதில் சி. நிகரச்சாதி நுழைவு. விளக்கம்: குதிரை சவாரி தீர்ப்பு 1927 என்பது நிகரச்சாதி நுழைவு பிரச்சினைக்கு தொடர்பானது. அது பெரியார் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டது. இந்த தீர்ப்பின் மூலம் தீண்டாமையினை எதிர்த்தபடி சமத்துவம் நிலைநாட்டப்பட்டது. கேள்வி 5. சுயமரியாதை இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஏ. 1916, பி. 1925, சி. 1930, டி. 1947. சரியான பதில் பி. 1925. விளக்கம்: பெரியார் இ. வே. ரா 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இது சாதிய முறை, தீண்டாமை, புறக்கணிப்பு போன்ற சமூக அநீதிகளை எதிர்த்தது. தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தத்திற்கும் அரசியல் வளர்ச்சிக்கும் இது ஒரு முக்கியமான கட்டமாக அமைந்தது. கேள்வி 6. திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஏ. 120, பி. 133, சி. 150, டி. 200. சரியான பதில் பி. 133. விளக்கம்: திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் உள்ளன. மொத்தம் 1330 குறள்கள் அடங்கிய திருக்குறள் வாழ்வியல் நெறிகளை பரப்பும் ஒரு உலக புகழ்பெற்ற நூலாகும். கேள்வி 7. தமிழ்நாட்டில் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார்? ஏ. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, பி. ராஜம்மாள் பிள்ளை, சி. சாவித்திரிபாய், டி. ராணி மங்கம்மாள். சரியான பதில் அ. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. விளக்கம்: முத்துலட்சுமி ரெட்டி தமிழ்நாட்டின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். இவர் பெண்கள் கல்வி, சமூக நீதி, சுகாதாரம் ஆகிய துறைகளில் முக்கியமான பங்களிப்பு செய்தார். கேள்வி 8. நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படும் தமிழ் கவிஞர் யார்? ஏ. பாரதியார், பி. பாரதிதாசன், சி. ராமலிங்க அடிகள், டி. வே. இராமலிங்கம் பிள்ளை. சரியான பதில் டி. வே. இராமலிங்கம் பிள்ளை. விளக்கம்: நாமக்கல் கவிஞர் வே. இராமலிங்கம் பிள்ளை தேசிய சுதந்திர இயக்கத்தில் பங்களித்த கவிஞராக பரிசீலிக்கப்படுகிறார். இவர் எழுதிய தேச பாடல்கள் மக்கள் மனதில் உறுதியை ஏற்படுத்தின. கேள்வி 9. திருக்குறளின் 3 பகுதிகள் எவை? ஏ. அறம், பொருள், இன்பம், பி. கல்வி, பண்பாடு, சமூகம், சி. அறம், பொருள், தீமை, டி. அறம், பொருள், வீரியம். சரியான பதில் அ. அறம், பொருள், இன்பம். விளக்கம்: திருக்குறள் 3 பகுதிகளாக வகுக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்.
அறம் நல்வழியில் வாழும் முறை, பொருள், வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நடைமுறை, இன்பம், காதல், குடும்ப வாழ்வு ஆகியவற்றை விளக்கும் நூலாக அமைந்துள்ளது. கேள்வி 10. திருவள்ளுவரின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? ஏ. ஜனவரி 15, பி. ஏப்ரல் 14, சி. மே 1, டி. ஜூலை 5. சரியான பதில் அ. ஜனவரி 15. விளக்கம்: திருவள்ளுவர் தினம் தமிழ்நாட்டில் ஜனவரி 15ஆம் நாளாக கொண்டாடப்படுகிறது. இது பொதுவாக தைப்பொங்கலுக்கு அடுத்த நாளாகும். திருவள்ளுவர் தமிழ் மொழிக்கும் உலக இலக்கியத்திற்கும் அளித்த பங்களிப்பை நினைவுகூர இந்த நாளை அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கேள்வி 11. தமிழின் முதல் நாவல் எது? ஏ. பிரதாப முதலியார் சரித்திரம், பி. பொன்னியின் செல்வன், சி. சந்திரலேகா, டி. அலையோசை. சரியான பதில் அ. பிரதாப முதலியார் சரித்திரம். விளக்கம்: தமிழின் முதல் நாவலாக கருதப்படும் பிரதாப முதலியார் சரித்திரம் 1879 இல் மதுரை வீராசாமி பிள்ளையால் எழுதப்பட்டது. இது தமிழில் எழுதிய முதல் புதினமாகும். இதன் மூலம் தமிழ் இலக்கியத்தில் புதுமை ஏற்படுத்தப்பட்டது. கேள்வி 12. உழைப்பே உயர்வு என்ற தொனிப்பொருளை கொண்ட சங்க இலக்கிய நூல் எது? ஏ. புறநானூறு, பி. நாலடியார், சி. திருவாசகம், டி. அகநானூறு. சரியான பதில் பி. நாலடியார். விளக்கம்: நாலடியார் என்பது சங்க கால துறவியரால் எழுதப்பட்ட ஒரு சிறந்த அறநூலாகும். இதில் உழைப்பின் முக்கியத்துவத்தையும் ஒழுக்கத்தின் தேவைப்பாடுகளையும் விளக்குகிறது. இதில் உள்ள பாடல்கள் மனித வாழ்வின் உயர்வுக்கு தேவையான அடிப்படைகள் பற்றி விளக்குகின்றன. கேள்வி 13. கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை எந்த ஆண்டில் திறந்து வைக்கப்பட்டது? ஏ. 1970, பி. 1990, சி. 2000, டி. 1985. சரியான பதில் சி. 2000. விளக்கம்: கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரம் கொண்டது. இது திருவள்ளுவரின் 1330 குறள்களை குறிக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு நினைவுச் சிலை 2000ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. கேள்வி 14. பரதநாட்டியம் எந்த பகுதியை சேர்ந்தது? ஏ. தமிழ்நாடு, பி. கர்நாடகா, சி. ஆந்திரா, டி. ஒடிசா. சரியான பதில் அ. தமிழ்நாடு. விளக்கம்: பரதநாட்டியம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய நடனமாகும். இது தமிழரின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும். தஞ்சை மாவட்டத்தில் பரவலாக வளர்ச்சி பெற்ற இந்த நடனம் தெய்வீகத்துடன் கலந்துள்ள ஒரு சாஸ்திரிய நடனமாகும். கேள்வி 15. மகாகவி என்ற பட்டம் பெற்ற தமிழ் கவிஞர் யார்? ஏ. பாரதியார், பி. பாரதிதாசன், சி. நாமக்கல் ராமலிங்கம், டி. கம்பன். சரியான பதில் அ. பாரதியார். விளக்கம்: சுப்பிரமணிய பாரதியார் மகாகவி என்ற பட்டம் பெற்ற சிறந்த தமிழ் கவிஞர். அவரது கவிதைகள் தேசபக்தி, சமத்துவம், பெண்கள் உரிமை ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. அவரது எழுத்துக்கள் விடுதலை இயக்கத்தில் மக்கள் மனதில் தீப்பிழம்பாக விளங்கின. கேள்வி 16. தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வர் யார்? ஏ. ஜனகி ராமச்சந்திரன், பி. ஜெயலலிதா, சி. இந்திரா காந்தி, டி. ராஜம்மாள் பிள்ளை. சரியான பதில் அ. ஜனகி ராமச்சந்திரன். விளக்கம்: தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வர் ஜனகி ராமச்சந்திரன் 1988 இல் குறுகிய காலத்திற்கு பதவி வகித்தார். இவர் முன்னாள் முதல்வர் எம். ஜி. ஆரின் மனைவியாகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தார். கேள்வி 17. வந்தே மாதரம் என்ற கோஷத்தை முதன்முதலில் தமிழில் பாடியவர் யார்? ஏ. சிதம்பரம் பிள்ளை, பி. சுப்பிரமணிய சிவா, சி. வ. உ. சி. டி. பாரதியார். சரியான பதில் டி. பாரதியார். விளக்கம்: பாரதியார் வந்தே மாதரம் என்ற கோஷத்தை தமிழில் பாடிய முதல் கவிஞர். அவரது தேசபக்தி கவிதைகள் விடுதலை இயக்கத்தில் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கேள்வி 18. சிலப்பதிகாரம் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? ஏ. சங்க காலம், பி. பிற்கால சங்க காலம், சி. பல்லவர் காலம், டி. சோழர் காலம். சரியான பதில் பி. பிற்கால சங்க காலம். விளக்கம்: சிலப்பதிகாரம் பிற்கால சங்க இலக்கியமாகும். இது இளங்கோவடிகள் எழுதியது. தமிழர் வாழ்க்கை, பண்பாடு, நீதியியல் ஆகியவற்றை விளக்கும் நூலாகும். கேள்வி 19. தமிழ்நாட்டின் முதல் ஆளுநர் யார்? ஏ. ராஜாஜி, பி. கே. ஹே. ஷா, சி. பிரபுலால், டி. ஜெயப்பிரகாஷ் நாராயணன். சரியான பதில் பி. கே. ஹே. ஷா.
விளக்கம் இந்தியா விடுதலை பெற்ற பின் தமிழ்நாட்டின் முதல் ஆளுநராக 1969 இல் கே. ஷா நியமிக்கப்பட்டார். அவருக்கு முன்னர் மதராஸின் ஆளுநராக ஜெயராம் தாஸ் இருந்தார். கேள்வி 20. தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படும் தாய்மொழி என்ன? ஏ. மலையாளம், பி. தமிழ், சி. தெலுங்கு, டி. கன்னடம். சரியான பதில் பி. தமிழ். விளக்கம் தமிழ் தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வ மொழியாகும். தமிழ்நாட்டில் 90 விழுக்காடு மக்களும் தாய்மொழியாக தமிழ் பேசுகின்றனர். இது உலகின் பழமையான மொழிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கேள்வி 21. திருக்குறள் எந்த காலத்தில் எழுதப்பட்டது? ஏ. சங்க காலம், பி. பிற்கால சங்க காலம், சி. பல்லவர் காலம், டி. சோழர் காலம். சரியான பதில் பி. பிற்கால சங்க காலம். விளக்கம் திருக்குறள் பிற்கால சங்க இலக்கியம் என கருதப்படுகிறது. திருவள்ளுவர் இயற்றிய இந்நூல் வாழ்க்கையின் 3 அடிப்படை அம்சங்களை அறம், பொருள், இன்பம் விவரிக்கிறது. திருக்குறள் உலகின் அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள ஒரு பிரபலமான தமிழ் இலக்கியமாகும். கேள்வி 22. நன்னூல் நூலை எழுதியவர் யார்? ஏ. திருவள்ளுவர், பி. பவணந்தி முனிவர், சி. தொல்காப்பியர், டி. சேக்கிழார். சரியான பதில் பி. பவணந்தி முனிவர். விளக்கம் நன்னூல் பவணந்தி முனிவர் எழுதிய தமிழ் இலக்கண நூலாகும். இது 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது தமிழ் இலக்கணத்தின் விதிகளை தெளிவாக விளக்குகிறது. கேள்வி 23. தமிழகத்தில் தென்னிந்திய காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. கே. காமராஜர், பி. சி. ராஜகோபாலாச்சாரி, சி. பெரியார், டி. போஸ். சரியான பதில் அ. கே. காமராஜர். விளக்கம் காமராஜர் மக்கள் நலனுக்காக தனது வாழ்நாள் முழுவதும் உழைத்தார். கல்வி, கைத்தொழில் மற்றும் பொதுநலத் திட்டங்களில் அவரது பங்களிப்பு காரணமாக தென்னிந்திய காந்தி என அழைக்கப்பட்டார். கேள்வி 24. திருக்குறளை மொழிபெயர்த்தவர் யார்? ஏ. காளிதாசர், பி. வள்ளலார், சி. ஜி. யு. போப், டி. டாக்டர் உவேஸ்வீன். சரியான பதில் சி. ஜி. யு. போப். விளக்கம் ஜி. யு. போப் 1886 ஆண்டு திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இதனால் திருக்குறள் உலக புகழ் பெற்ற நூலாக மாறியது. கேள்வி 25. தமிழ்நாட்டில் பொதுவாக எந்த மாதத்தில் தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது? ஏ. ஜனவரி, பி. ஏப்ரல், சி. ஜூலை, டி. அக்டோபர். சரியான பதில் பி. ஏப்ரல். விளக்கம் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது. இது சித்திரை மாதத்தின் முதல் நாளாகும். கேள்வி 26. சேக்கிழார் எழுதிய நூல் எது? ஏ. சிலப்பதிகாரம், பி. மணிமேகலை, சி. பெரிய புராணம், டி. தேவாரம். சரியான பதில் சி. பெரிய புராணம். விளக்கம் பெரிய புராணம் 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் எழுதியது. இது சைவ நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாறு பற்றிய நூலாகும். கேள்வி 27. தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியவர் யார்? ஏ. பெரியார், பி. காமராஜர், சி. பாரதியார், டி. ராஜாஜி. சரியான பதில் அ. பெரியார். விளக்கம் பெரியார் 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இது சாதிய முறை, தீண்டாமை, பெண்கள் உரிமை ஆகியவற்றை எதிர்த்த ஒரு இயக்கமாகும். கேள்வி 28. கபிலர் எந்த இலக்கியத்தின் முக்கிய புலவர்? ஏ. புறநானூறு, பி. சங்க இலக்கியம், சி. தொல்காப்பியம், டி. தேவாரம். சரியான பதில் பி. சங்க இலக்கியம். விளக்கம் கபிலர் சங்க காலத்து பெரிய புலவர்களில் ஒருவர். இவர் பெரும்பாலும் அகநானூற்றில் காதல் பாடல்கள் இயற்றியுள்ளார். கேள்வி 29. தமிழகத்தின் முதல் முதல்வர் யார்? ஏ. எம். ஜி. ஆர், பி. ஜெயலலிதா, சி. ராஜாஜி, டி. கருணாநிதி. சரியான பதில் சி. ராஜாஜி. விளக்கம் இந்தியா விடுதலை பெற்ற பின் தமிழ்நாட்டின் மதராசு மாநிலம் முதல் முதல்வராக 1947 இல் ராஜாஜி பதவியேற்றார். கேள்வி 30. தமிழகத்தின் பாரம்பரிய கலை வடிவமான தொல்பாவைக்கூத்து எந்த வகை கலை? ஏ. நடனம், பி. நாடகம், சி. இசை, டி. சிற்பக்கலை. சரியான பதில் பி. நாடகம். விளக்கம் தொல்பாவைக்கூத்து தமிழர்களின் பாரம்பரிய தோற்றவியல் கலை ஆகும். இது கருவிகள் மூலம் நடத்தப்படும் நாடக வடிவமாகும். கேள்வி 31. திருவள்ளுவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார்? ஏ. சங்க காலம், பி. பிற்கால சங்க காலம்,
சி பல்லவர் காலம். டி சோழர் காலம். சரியான பதில் டி பிற்கால சங்க காலம். விளக்கம் திருவள்ளுவர் பிற்கால சங்க காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற அறிஞர். அவருடைய திருக்குறள் நூல் அறம், பொருள், இன்பம் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. திருக்குறள் உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புகழ்பெற்ற தமிழ் நூலாகும். கேள்வி 32. சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார்? ஏ இளங்கோ அடிகள். பி சீத்தலை சாத்தனார். சி கபிலர். டி ஔவையார். சரியான பதில் அ இளங்கோ அடிகள். விளக்கம் சிலப்பதிகாரம் சங்க காலத்து பிறகு தோன்றிய புகழ்பெற்ற தமிழ் காப்பியமாகும். இது தமிழரின் சமூக, கலாச்சார, பொருளாதார வாழ்வை விளக்குகிறது. கண்ணகியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு அமைந்துள்ளது. கேள்வி 33. திருக்குறளில் மொத்தம் எத்தனை குறள்கள் உள்ளன? ஏ 1200. பி 1300. சி 1330. டி 1500. சரியான பதில் சி 1330. விளக்கம் திருக்குறளில் மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. இவை அறத்துப்பால், அறம், பொருட்பால், பொருள் மற்றும் காமத்துப்பால், இன்பம் என 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு குறளும் சிறந்த நெறிமுறைகளை விளக்குகிறது. கேள்வி 34. தமிழர் வரலாற்றில் முதன்முதலில் வீர மரணம் அடைந்த வீரன் யார்? ஏ வேலு நாச்சியார். பி தான்பாள நாயக்கர். சி கத்தபொம்மன். டி ராணி மங்கம்மாள். சரியான பதில் சி கத்தபொம்மன். விளக்கம் கத்தபொம்மன் 1799ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி தூக்கிலிடப்பட்ட முதல் தமிழர். அவருடைய வீரதீர செயல்கள் தமிழர்களின் தேசிய உணர்வை தூண்டியவை. அவரது போராட்டம் தமிழக விடுதலை இயக்கத்திற்கு மையமாக அமைந்தது. கேள்வி 35. பொருணர் அறங்குறிப்பு எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? ஏ சங்க இலக்கியம். பி பதினெண்கீழ்க்கணக்கு. சி புறநானூறு. டி தொல்காப்பியம். சரியான பதில் சி புறநானூறு. விளக்கம் புறநானூறு என்பது சங்க இலக்கிய காலத்தில் எழுதப்பட்ட நூலாகும். இதில் அரசியல், போரியல் மற்றும் வீரத்தை கொண்ட பாடல்கள் அடங்கியுள்ளன. இதில் தமிழர் வாழ்வியல், நாகரிகம் மற்றும் வீரத்தை குறித்து விவரிக்கப்படுகிறது. கேள்வி 36. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஏ 1857. பி 1905. சி 1919. டி 1942. சரியான பதில் பி 1905. விளக்கம் சுதேசி இயக்கம் 1905ஆம் ஆண்டு நடைபெற்றது. இது இந்திய சுதந்திர இயக்கத்தின் ஒரு முக்கியமான கட்டமாக கருதப்படுகிறது. இந்த இயக்கம் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்கவும் தூண்டியது. கேள்வி 37. அண்ணா திருவிழா எந்த முன்னணி தலைவருடன் தொடர்புடையது? ஏ பெரியார். பி அண்ணா. சி காமராஜர். டி பாரதியார். சரியான பதில் பி அண்ணா. விளக்கம் அண்ணா திருவிழா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர் அண்ணாதுரையை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படும் விழா ஆகும். இவர் தமிழ் திரையுலகிலும் அரசியலிலும் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியவர். கேள்வி 38. தந்தை பெரியார் எந்த ஆண்டில் பிறந்தார்? ஏ 1857. பி 1879. சி 1884. டி 1893. சரியான பதில் பி 1879. விளக்கம் பெரியார் 1879ஆம் ஆண்டு பிறந்தார். அவருடைய சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தம் ஏற்படுத்தியது. சாதிய முறை, தீண்டாமை மற்றும் பெண்களின் உரிமை ஆகியவற்றுக்கு எதிராக போராடிய சமூக செயற்பாட்டாளர். கேள்வி 39. சிவாஜி கணேசன் எந்த வருடத்தில் தேசிய விருது பெற்றார்? ஏ 1987. பி 1995. சி 2000. டி 2012. சரியான பதில் பி 1995. விளக்கம் சிவாஜி கணேசன் 1995ஆம் ஆண்டு இந்திய அரசால் தேசிய விருதை பெற்றார். அவரது தமிழ் திரையுலக பங்களிப்புக்காக வழங்கப்பட்டது. அவருடைய நடிப்பு திறமை இந்திய திரையுலகை மாற்றியமைத்தது. கேள்வி 40. தமிழ்நாடு திருநாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏ ஜனவரி 14. பி மார்ச் 5. சி ஏப்ரல் 1. டி ஜூன் 30. சரியான பதில் சி ஏப்ரல் 1.
விளக்கம் தமிழ்நாடு மாநிலம் ஏப்ரல் 1, 1953 அன்று மதராசு மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது. இது தமிழர்களின் அரசியல் வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். கேள்வி 41. திருவள்ளுவர் எந்த நகரத்தில் பிறந்தார்? ஏ. மதுரை, பி. திருச்சி, சி. சென்னை, டி. மயிலாப்பூர். சரியான பதில் டி. மயிலாப்பூர். விளக்கம் திருவள்ளுவர் சென்னையின் மயிலாப்பூரில் பிறந்ததாக கருதப்படுகிறது. சில வரலாற்றாசிரியர்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். மயிலாப்பூரில் அவருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட திருவள்ளுவர் கோவில் உள்ளது. கேள்வி 42. திருக்குறள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஏ. சமஸ்கிருதம், பி. தமிழ், சி. தெலுங்கு, டி. கன்னடம். சரியான பதில் பி. தமிழ். விளக்கம் திருக்குறள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட சிறந்த நூலாகும். இது உலக இலக்கியத்தில் முக்கியமான இடம் பெறுகிறது. இதனை பல மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளனர். கேள்வி 43. சங்க காலத்தில் எந்த வணிக முறைகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டன? ஏ. பரிமாற்ற முறை, பி. நாணயம் முறை, சி. கடன் முறை, டி. ஒப்பந்த முறை. சரியான பதில் அ. பரிமாற்ற முறை. விளக்கம் சங்க காலத்தின்போது பொருள்களை பொருட்களுடன் பரிமாற்றம் செய்வது வணிகத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் நாணயங்கள் வரவேற்பு பெற்றன. சங்க காலத்தில் ரோமர், கிரேக்கர் போன்ற வெளிநாடுகளுடன் தமிழர்கள் வணிகம் செய்தனர். கேள்வி 44. தமிழ்நாட்டின் முதல் ஆளுநர் யார்? ஏ. கே. ஷெட்டி, பி. ஆர். வேங்கடராமன், சி. ராஜாஜி, டி. பி. எஸ். குமார். சரியான பதில் சி. ராஜாஜி. விளக்கம் சி. ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி தமிழ்நாட்டின் மதராசு மாநிலம் முதல் ஆளுநராக 1947ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார். அவர் இந்தியாவின் முதல் இந்திய ஆளுநராகவும் இருந்தார். கேள்வி 45. மரன் எந்த துறையில் புகழ்பெற்றவர்? ஏ. இலக்கியம், பி. சினிமா, சி. அரசியல், டி. விளையாட்டு. சரியான பதில் பி. சினிமா. விளக்கம் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர். தமிழ் திரையுலகில் பல சிறந்த படங்களை வழங்கியுள்ளார். அவரது படங்கள் சமூகவியல், அரசியல் சார்ந்த கருத்துக்களை கொண்டிருக்கும். கேள்வி 46. வைகோ எந்த கட்சியின் நிறுவனர்? ஏ. தேமுதிக, பி. மதசார்பற்ற முன்னேற்ற கழகம், சி. ம. தி. மு. க, டி. திமுக. சரியான பதில் சி. ம. தி. மு. க. விளக்கம் வைகோ மத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ம. தி. மு. க. நிறுவனர். அவர் தமிழக அரசியலில் முக்கியமான பாத்திரம் வகிக்கிறார். திமுகவிலிருந்து பிரிந்து தனது கட்சியை தொடங்கினார். கேள்வி 47. தமிழ் சங்கம் எங்கு அமைக்கப்பட்டது? ஏ. மதுரை, பி. திருச்சி, சி. தஞ்சாவூர், டி. சென்னை. சரியான பதில் அ. மதுரை. விளக்கம் மதுரையில் தமிழ் சங்கம் அமைக்கப்பட்டது. சங்க கவிஞர்கள் இங்கு பல இலக்கியங்களை உருவாக்கினர். சங்கம் 3 பருவங்களாக முதல், 2ஆம், 3ஆம் தமிழ் சங்கம் இருந்தது என்று வரலாற்றாசிரியர்கள் கருதுகின்றனர். கேள்வி 48. திருக்குறளின் 3வது பகுதி எது? ஏ. அறத்துப்பால், பி. பொருட்பால், சி. காமத்துப்பால், டி. நீதிபால். சரியான பதில் சி. காமத்துப்பால். விளக்கம் திருக்குறள் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். காமத்துப்பால் காதல் மற்றும் குடும்ப வாழ்வை விளக்கும் பகுதியாகும். கேள்வி 49. பாரதியார் எந்த ஆண்டு பிறந்தார்? ஏ. 1880, பி. 1882, சி. 1890, டி. 1900. சரியான பதில் பி. 1882. விளக்கம் சுப்பிரமணிய பாரதியார் 1882ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தில் முக்கிய பங்காற்றிய கவிஞர் மற்றும் எழுத்தாளர். அவரது எழுத்துக்கள் இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு உற்சாகம் அளித்தன. கேள்வி 50. தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் அறிமுகமான காலம் எது? ஏ. சங்க காலம், பி. பல்லவர் காலம், சி. சோழர் காலம், டி. பாண்டியர் காலம். சரியான பதில் பி. பல்லவர் காலம். விளக்கம் பல்லவர் காலத்தில் சமஸ்கிருதம் தமிழில் பெரிதும் கலந்து பயணித்தது. பல்லவர்கள் சமஸ்கிருத கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தனர். அவர்களின் கல்வி, கட்டிடக்கலை, மதமாற்றம் ஆகியவற்றில் சமஸ்கிருதத்தின் தாக்கம் இருந்தது. நன்றி. மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மறவாதீர்கள்.
உங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு பயணத்தில் எக்ஸ் ஹப் தமிழ் உங்களுடன் உள்ளது. மற்ற முக்கியமான வீடியோக்களையும் கண்டிப்பாக பாருங்கள். மேலும் தேர்வில் வெற்றி பெற பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம்.